श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनः शङ्करो देवः तं वन्दे कुञ्चराननम् वाक्कुण्डां नल्लमनमुण्डां மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम् सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् कुण्डलिकुमारिकुटिले चण्डिचराचरसवित्रिचामुण्डे गुणिनी गुहारिणी गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि। गुरुब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचेति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगदाजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। धर्मத்தோட இருவடிவம் ஸ்ரீராமரும் ஸ்ரீ மகாபெரிவாளும் அப்படிங்கிற தலைப்பில் அவளோட குணாதிசயங்கள் அதோட சிறப்பெல்லாம் பார்த்துன்னு வரோம். ராமாயணம் எழுதுறதுக்கு முன்னால் வால்மீகி மகரிஷி நாரத முனிகிட்ட குண விசேஷங்களெல்லாம் சொல்லி இந்த சிறப்பெல்லாம் நிரம்பின ஒரு ஆள் இப்போ இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டு இருக்க முடியும். அயோத்தி ராஜா ராமன்னு சொல்லக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறார். அந்த குணங்கள்லாம் ஏதோ திரேதாயுகத்தில் தான் ஒருத்தருக்கு இருந்தது, இப்போ அது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்ல முடியாதபடிக்கு கலியுகத்திலையும் 20ஆம் நூற்றாண்டிலையும் அந்த குண விசேஷங்கள்லாம் நிரம்பி நம் கண் முன்னால் மனுஷ വ്യക്തിயாக உலாவிந்த மகாபெரிவாளா. சங்கர விஜயத்தில் அப்படிதான் சொல்றது, அஜ்ஞானாந்தர் ககனபதிதான் ஆத்ம வித்யோபதேசேகி திராத்தும் லோகான். இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அந்த உலகம் எப்படி தவிச்சிருந்ததுன்னு அஜ்ஞான அந்தர் ககனபதிதான் அப்படின்னு. அஜ்ஞானம் அறியாமை அப்படிங்கிற இருள் நிரம்பின காட்டுக்குள்ள மாட்டிண்டு தவிக்கிற ஜீவன்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்கு சம்போ மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. சம்புங்கிற மூர்த்தி சங்கராச்சாரியங்கிற உருவத்தில் உலாவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆதிசங்கர காலத்துக்கு அப்புறம்தான் இது எழுதப்பட்டது. அப்போது பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லியிருக்கணும், உலாவித்து அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் உலாவுகிறது அப்படின்னு சொன்னான்னா அந்த வார்த்தை சத்தியமாக ஆக்கிறாப்பில் நம் கண்ணை எதிர்க்க 20ஆம் நூற்றாண்டிலும் உலாவின அந்த சம்புங்கிற மூர்த்தி தான் பெரியவா. எப்படி முன்யுகத்தில் ராமரா உலாவித்து அதுவே தான் இப்போ ஒரு ஆச்சாரிய ஸ்வரூபத்தில் உலாவித்து அப்படிங்கிறது. அந்த ராமரே குரு தான். யார் நமக்கு நல்லது சொல்லிக் கொடுக்குறாளோ நல்லது வழி காமிக்கிறாளோ அத்தனை பேருமே குரு தான். தியாக பிரம்மம் தனக்கு குருவாக யாரை சொல்கிறார் அப்படின்னு, குருவனை நீவனை கொண்டி அப்படிங்கிற. குருன்னா ஒன்னதானே நான் வச்சுருக்கேன், எனக்கு குரு நீ தானே அப்படின்னு ராமரை பார்த்து சொல்கிறார்.
தியாக பிரம்மம். அதனால் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறவா, உதாரண புருஷர் இருக்கிறவளாம் குரு தான். அப்போ அவளுக்கு இருக்க வேண்டிய சிறப்பு குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கறதே பல விஷயங்கள் கேட்குறார். குணவான் அப்படின்னு ஆரம்பித்து வரிசையாக லிஸ்டில் சொல்கிறதே. அடுத்து நாம் பார்க்க வேண்டியது வித்வான் கஹ அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா வித்தைகளில் நிபுணன், நன்னா படித்தவன் அப்படின்னு வச்சுக்கலாம், குவாலிஃபைடு. வித்வான் யாரு அப்படின்னு, அந்த வித்வான் அப்படின்னா நாம் பொதுவாகவே யாரை வித்வான்கிறோம்? ஏதோ ஒரு டிகிரி வாங்கிட்டாலோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை படிச்சுட்டாலோ ஒரு சப்ஜெக்டை தெரிஞ்சிட்டாலே வித்வான் அப்படிங்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தாக்க வெறும் அப்படி சாதாரண நம்ம ரெஃபர் பண்ணுறாப்புல வித்வானா இல்லை. சஹஸ்ரநாமம் சொல்றதே அவனோட பெருமை என்னென்ன, சர்வஜ சர்வதோமுகா அப்படிங்கிறது. சர்வஜன் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ், எல்லாம் தெரிந்தவன். எல்லாம் தெரிந்தவன் அப்படின்னாலும் நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், என்னதான் டிகிரி வாங்கியிருந்தா கூட அந்த சப்ஜெக்டுக்கு என்ன இருக்கோ புஸ்தகத்தில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கோ அதில் தான் நம்ம வாங்குகிற கோல்டு மெடலுமா கொண்டு அதுக்கு தான். அதை தாண்டி தானே வாங்கிடுவோமா, படிச்சுடுவோமா? மாட்டோம். அதுலேயே எதோ ஆப்ஷனில் தள்ளலான்னு பார்க்குறோம். சிலபஸில் இருக்கிறதுலையே எதாவது கொஷின் வரும் அதை மட்டும் பார்த்துட்டா போரும். அப்படி இருக்கிற நமக்கே வித்வான்னு பட்டம் கிடைக்கிறது, வாங்கிக்கிறோம். ஆனால் சர்வஜன் அப்படின்னா எல்லா சப்ஜெக்டும் தெரிஞ்சது மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் அது நீளம் அகலம் ஆழம் அப்படின்னு அத்தனையும் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவு டெப்த்தோடு தெரிஞ்சிருக்கணும். வள்ளுவர் சொல்றார், வாலறிவன் அப்படிங்கிறார், கற்றதனாலாய பயன் என் கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரினின் அப்படிங்கிற. அவருக்கு தெரியும் போல இருக்கு, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்து பக்தி இல்லாத நாஸ்திகள்லாம் நிறையா வருவா அப்படின்னு தெரியும் போல இருக்கு. அதனாலே முதல்லையே அவர் சொல்லிட்டார், நீ என்னதான் படித்து என்னதான் கெட்டிக்காரனா இருந்து என்ன வித்வானா இருந்தா என்ன, உனக்கு கிஞ்சித் பக்தி இல்லை, நீ படித்த படிப்பு உன்னோட அறிவு முழுக்கலும் எவன் அந்த அறிவு மயமாக இருக்கானோ அவனோடதுல ஒரு துளிதான் அப்படிங்கிற ஒரு வினயத்தோட நீ பக்தி பண்ணலைன்னா நீ படித்தது வேஸ்ட் அப்படின்னு சொல்ற. ஆனால் குழந்தைகள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கு, நாம் படிச்சுட்டோம் அப்படின்னா இதெல்லாம் மூட நம்பிக்கை, அதெல்லாம் எதுக்கு, ஒய் வாட் வென் ஹவு எல்லாம் கேள்வி வேற சொல்லி வேற தரா. இத்தனை டபிள்யூ அத்தனை ஹெச் இதெல்லாம் எல்லாத்துலேயும் கேள்வி கேட்கணும், அப்போ தான் அறிவு வளரும் அப்படின்னு. கேள்வி கேட்டு அறிவை வளர்த்துக்கலாம், ஆனால் கடைசியில் எங்கே போய் நிற்கணும் அப்படின்னு. ஐயர்வாள் சொல்றாரே, சங்கீத ஞானமும் பக்தி வினா சன்மார்க்கமு கலதே. பெரிய வித்வானா இருந்து என்ன, சங்கீத ஞானம் இருந்து என்ன, கொஞ்சம் எனக்கு பக்தி இல்லைன்னா அது நல்ல வழியில் அவனை கொண்டு விடுமா கேட்குற. அப்போ இந்த சங்கீதத்தோட லட்சியம் என்னன்னு, நம்மளை பக்தியில கொண்டு நல்ல வழியில் விடுறதுக்கு தான் சங்கீதம் வேணுமே வழி, அது இல்லாத சங்கீதம் இருந்ததுனால் உபயோகம் இல்லை. இது சங்கீதத்துக்கு மட்டும் இல்லை, எந்த படிப்பாக இருந்தாலும் சரி. அதைத்தான் அவர் சொன்னார், கற்றதனாலாய பயன் என் கொல்வால் அறிவனத்தாள் தொழாறு. அதனால படிக்க படிக்க விஷயம் தெரிய தெரிய என்ன பக்தி தான் வளரணுமே வழியே குறையக்கூடாது. குறைஞ்சதுன்னா அப்போ படிப்பில் ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். அது கோளாறாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரிஷிகள் சொன்னத்தை படிக்கல, மெக்காலே சொன்னத்தை படிக்கிறோம், அதனால அப்படி தான் போகும், விபரீதமாக தான் போகும். அப்படி சர்வஜன் அப்படின்னா அவன்தான் எல்லாம் தெரிஞ்சவன். அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு, சர்வத்தோமுகா அப்படிங்கிற மல்டி ஃபேசட்டட்லாம் சொல்றமே, அதான் சர்வத்தோமுகன். அப்படிதான் இருக்கிறவன் வித்வான். அப்பேற்பட்ட வித்வானாக்கும் இவன் அப்படின்னு நாரதர் சுட்டி காட்டுற. அப்படி இருக்கிற ராமரோட அந்த
குணம், விசேஷ குணம் என்ன அப்படின்னா, இத்தனை இருந்தும் அடக்கமே வடிவா இருந்தது. ஏன்னா நமது தேசத்தோட நமது கலாச்சாரத்துல வித்தைங்கிறதே எதுக்குன்னு, வினய சம்பன்னம், வினயத்தை கொடுக்கறதுக்கு, அடக்கத்தை கொடுக்கறதுக்கு தான் கல்வியை வழிய அடங்காமையை கொடுக்கறதுக்கு கல்வியா வேணும். காலேஜ் வாசல்லையும் ஸ்கூல்லையும் பார்க்குறவன், யூனிவர்சிட்டியிலும் இந்த ரவுடித்தனம் பண்றதுக்கு காலேஜுக்கு யூனிவர்சிட்டிக்கு போவானே, வெறுமனை இருந்தாலே நமக்கு வந்துட போறது. இத்தனை ஃபீஸையும் கட்டி இவ்வளவு சிரமப்பட்டு போய் அடங்காமை கத்துக்கிறதுக்கு எதுக்கு? ஆனா ராமர் எப்படி இருந்தார் அப்படின்னு, ஐர்வாழ்ஸ்வரர் பதிதுல போச்சே பட்டாதிகாரியை பரமார்த்த மத வசிஷ்டானுசாரியை சனி தோடி தேவே. அவன் எப்படி இருக்கான்? பதிதுல புரோச்சே பட்டாதிகாரியை, பதித்தர்களை எல்லாம் காப்பாத்துறதுன்னு பட்டயம் கட்டின்னு இருக்கான், போர்டு போட்டுருக்கார். இவ்விடம் பதித்தர்களை எல்லாம் காப்பாற்றப்படும், வழிக்கு விழுந்த வாழம் இவ்விடம் வரவும் அப்படின்னு போடல. அப்படி ஒரு பட்டம் கட்டின்னு உட்கார்ந்துட்டு இருக்கான் அவன். ஆனா எப்படி இருக்கான்? பரமார்த்த மத வசிஷ்டானுசாரியை அப்படின்னு, அந்த குலகுருவான அந்த வசிஷ்டர் எப்படி போறாரோ அவரை பின்னால ஃபாலோ பண்ணிட்டு போறார். அதுதான் அந்த வினய வடிவம். அப்படிதான் ராமர் இருந்தார். அதனாலதான் வித்வான். வித்வான்னா அப்படிதான் இருக்கணும். எவ்வளவுக்கு அறிவு இருக்கோ அவ்வளவுக்குள்ள அடக்கமும் இருந்தா அவாதான் வித்வான். அப்படி இருக்கிறவர் அந்த படிப்பறிவு எதுக்காக அப்படின்னா, நமக்கு பல சிச்சுவேஷன் வரும் வாழ்க்கையில, பலவிதமான கஷ்டமா இருக்கட்டும், நஷ்டமா இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், எத்தனையோ வரும், வரத்தான் வரும். இது இத்தனையும் கலந்ததுதான் வாழ்க்கை. ஆயுசு முழுக்கலும் ஒரே ஹாப்பியா சந்தோஷமா இருந்தா அப்படிங்கிற சரித்திரம் யாருக்கானு ஒருத்தருக்கு உண்டா? கிடையாது. இல்ல ஆயுசு முழுக்கலும் ஒரே கஷ்டம் பிறந்த நீலேந்து அப்படின்னு சொன்ன அப்புறம் உண்டா? இல்லை. ரெண்டும் கலந்துதான் வரும். அந்த கலந்து வரத்தே அந்த சிச்சுவேஷனை எப்படி நாம புரிஞ்சுண்டு அதை ஹேண்டில் பண்றோம், அதுலேருந்து மீண்டு வரோம் அப்படிங்கிறது தான். சந்தோஷம் வரத்தே தலகால் புரியாத குதிக்கிறதும் இல்லை, கஷ்டம் வரத்தே அதுக்காக ஒரேடியா ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து ஒரே சோர்ந்து போய் ஒன்றும் இல்லாத அவ்வளோதான் என் லைஃபே போச்சு அப்படின்னு சூசைடுக்கு போகிற அளவுக்கும் இல்லை. அது ரெண்டையும் பண்ணி காமிச்சாரு தசரதர். இதோ இவருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு தீர்மானம் பண்றார். தீர்மானம் பண்ணினா தசரதரோட குணத்தை பாருங்களே. அவர் எதுக்கு அவ்வளவு அவசரப்படணும்? பார்த்தா இதோ நாளைக்கே பட்டாபிஷேகம் பண்ணிடணும், இதே இப்போ வரத முகூர்த்தத்தில் பண்ணிடணும் அப்படின்னு துடியா துடிக்கிறார். வேடிக்கை என்ன அப்படின்னு, இப்படி ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறது, வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன், உபநயனம் பண்ண போகிறோம், கல்யாணம் பண்ண போகிறோம், சீமந்தம் பண்ண போகிறோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா என்னைக்கு பண்ணணும், எந்த டயத்தில் பண்ணணும்னு குலகுருவை கூப்பிட்டு ஆத்துவாதியரை கூப்பிட்டுன்னா கேட்கணும், அவர்னா தீர்மானம் பண்ணும். ஆனால் இங்கே என்ன பண்ண, தசரதரே டிசைட் பண்ணார். அப்புறம் வசிஷ்டருக்கு இன்ஃபர்மேஷன் தான். வசிஷ்டரை கூப்பிட்டு இது மாதிரி பட்டாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு நல்ல நாளாக பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லுங்க. கேட்டாரோ? கேட்கல. பண்ணணும் அப்படின்னு அப்படி இவராகவே வச்சதுனால நடக்காத போச்சு. அந்த குருவை மீறினத்தினால. அதுக்கப்புறம் வந்து வசிஷ்டர் பார்த்து எல்லாம் சொல்ற, ராமான் தலையாட்டுறார், அவ்வளவுதான். ஆனால் தீர்மானம் என்னமோ இவரோடு தான். அவ்வளவு அவசரப்படுவானே. அதில் வேற ஒரு வார்த்தை சொல்ற, பரதம் ஊரில் எல்லாம் அவன் வரத்துக்குள்ளே பண்ணிடணுங்கிற. இதே குழு கிடைக்கிறது. இப்போ ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்றதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அது பரதன் மூலியமா வரலாம் அப்படின்னு இவருக்கே மனசாட்சி ஏதோ சொல்றது போல இருக்கு. இல்லையா? அவ்வளவு அவசரப்பட வேண்டியதே இல்லை. அப்படி இவர் தீர்மானம் பண்ணி பட்டாபிஷேகம் அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஊரே அமக்களப்பட்டு இருக்கு. பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் அப்படின்னு
அந்த பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது ஒரு இளைஞருக்கு எப்படி இருக்கும்? ஒரு யௌவனத்தில் இருக்கிறவருக்கு, நாளையிலேருந்து நம்ம இந்த நாட்டுக்கு ராஜா, இனிமே அத்தனை ஃபைல்லையும் நம்ம கையெழுத்து போட்டாதான் எல்லாம் நடக்க போறது அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? ஒரு 5 வருஷம்தான் இருக்க முடியும்னு இருக்கிறதையே என்ன தலைகீழ நிற்கிறா எல்லாரும். இது ஆயுசு முழுக்கலும் இருக்கணுங்கிறத எப்படி தலைகீழ நிற்கணும்? எவ்வளவு வேண்டாம். உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இன்னைக்கு சாயந்தரம் எல்லாருக்கும் பார்ட்டி வாங்கும், லெட் அஸ் செலிப்ரேட் ஏதானு சொல்லியிருக்கணுமா? அந்த வயசுக்கு அப்படித்தானே இருக்கும். இவர் ஒன்றும் 90 வயசு 100 வயசுக்கு இவர் ராஜாவா இல்லையே. அந்த இளமை ததும்பர பருவம் அப்ப பண்ணியிருக்கணுமா? ஆனா பண்ணினாரா? ராமாயணத்தில் தெரியல. அது மாதிரியே இல்லை. அப்பா கூப்பிட்டு சொன்னார், பட்டாபிஷேகம்னர், அப்படியே ஓகே சரி அவ்வளோதான். ஏன்னர் அப்பா சொன்னார், அவ்வளோதான். இது ஆச்சு. இப்போ சந்தோஷத்தோட உச்சி இந்த கட்டம் அவருக்கு. அப்போ அவர் அவ்வளவு சந்தோஷம் பொங்கி வழிய அப்படிதான் இருந்திருக்கணும். ஆனா எப்படி இருந்தார் அப்படின்னர், ஓவரா தலகால் புரியாத சந்தோஷத்துல ஆடவும் இல்லை, அமைதியா. அப்படியா, ஓகே, நீங்களாம் அப்படிதான் தீர்மானம் பண்ணலாம், அப்படியே இருக்கட்டும், அத்தோட இருந்தார். சரி, அடுத்த 2 ஹவர்ஸ்ல சிச்சுவேஷனே மாறி போச்சு. பட்டாபிஷேகம் இல்லைன்னு ஆனதோட இல்லை, இவருக்கு நாட்டிலேயே இடம் இல்லைன்னு. இந்த கைகையோட பொல்லாத்தனத்தை பாருங்க. இவருக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் அயோத்தியாவில் ஒரு ஓரமாக ஒரு ஃப்ளாட் பட்டுக்கு எடுத்துகிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லப்படாதோ? அது கூட இல்லை. இந்த எல்லைக்குள்ளேயே இருக்கக்கூடாது, இந்த தேசத்திலே இருக்கப்படாது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, வேற எந்த நாட்டிலேயானு போய் அவர் பாட்டுக்கு இருக்கட்டும், ஏதோ கூலி வேலை பார்த்துன்னு ஏதோ 14 வருஷம் ஓட்டிக்கிட்டும் அப்படின்னும் இல்லை, காட்டுக்கு போகணும் அப்படின்னு வேற கண்டிஷன். அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏன்னா இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே டிவி நியூஸ்ல ஏதோ மெஜாரிட்டி வந்துட போறதுன்னு சொல்றா அப்படின்னு உடனே எல்லாத்தையும் ஸ்வீட்டு கொடுக்க ஆரம்பிச்சா, அடுத்தது பார்த்தாக்கா அடுத்த கவுண்டில் ஒரேடியா போயிடுத்து, தலைகீழ விழுந்துடுத்து அப்படின்னா எப்படி இருக்கணும்? அதுக்காக வருத்தப்பட்டாரா? உடனே என்ன பண்ணாச்சா, இந்த சித்தியை எப்படிதான், அப்பாவே எப்படிதான், ஆஹா ஊஹோ ஏதானு குதிச்சாரா? அப்பவும் ஒன்றும் இல்லை, அப்பவும் அதே அமைதியா இருந்து. இப்படி ஒரே சந்தோஷத்தோட உச்சி பொறுத்தையும் இவர் தலகால் புரியாத குதிக்கல, ஒரே சிரமத்தோட. அது ஒரு நாள் 2 நாள் மாறி கூட இல்லை, அன்னைக்கே கார்த்தால எப்படி சாயந்தரம் இப்படிங்கிறாப்புல. இதுக்காக சோர்ந்து போகவும் இல்லை. அப்ப எப்படி இருந்தார் அப்படின்னு கம்பர் சொல்றாப்புல, வால்மீகியும் வர்ணிக்கிற அன்றலர்ந்த செந்தாமரை மாதிரி இருந்ததுதான் அவர் முகம். இவரோட முகக்குறிப்பை காமிச்சு அவரோட குணத்தை சொல்றா. அன்றலர்ந்த செந்தாமரை மாதிரி இருந்து, வார்த்தையெல்லாம் ரொம்ப அழகாக தான் விழுந்திருக்கு. பூத்த செந்தாமரை மாதிரி இருந்ததுன்னு சொல்லப்படாதோ? அது என்ன அன்று அலர்ந்த செந்தாமரை அப்படின்னார். ஏதோ 10 நாளைக்கு முன்னால வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு பழைய செந்தாமரை இல்லை, இது ஃப்ரெஷ்ஷாக இப்போதான் குளத்திலேயே அப்படியே மலர்ந்துருக்கு, எவர் ஃப்ரெஷ் அப்படி இருந்துதான். அதே இதை காமிச்சார், அகத்தழகு முகத்துல அப்படின்னு. உள்ளுக்குள்ள என்னதான் நம்ம வெளியில வாயால மறைச்சு என்ன பண்ணினாலும் மனசுக்குள்ள என்ன ஒரு ஃபீலிங் இருக்கோ அது முகக்குறிப்பில் தெரியத்தான் தெரியும். பார்க்குறமே, ஆஃபீஸ்லேருந்து வரத்தையே என்னாச்சு இன்னைக்கு டல்லாக இருக்கு, என்னாச்சு ஆஃபீஸில் எனி ப்ராப்ளம்? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, இல்லை நீங்கள் சரியில்லை, என்னமோ தலையை வலிக்கிறதா, என்ன பண்ணுறது கேட்குறாளே. இவ வாயை விட்டு சொல்லணுங்கிறது இல்லை, உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அது தானே முகம் காமிச்சு கொடுத்துடுறது. சந்தோஷமா இருக்கட்டும், சிரமமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் முகக்குறிப்பு காமிச்சிடுறது. ஏன்னா அதுக்கு மறைக்க தெரியாது. ஆனால் இங்க முகக்குறிப்பு பார்த்தா இவருக்கு
அப்படியே செந்தாமரை மலர்ந்தாப்புல இருக்குன்னா அப்ப என்ன, அம்மா காட்டுக்கு போகணும்னு சொன்னதும் இவருக்கு பாதகம் இல்லை. அப்ப அப்பா அவனுக்கு ராஜ்யம்னு சொல்றதே அந்த சந்தோஷமும் இவர் மனசை போய் ஒன்றும் பாதிக்கல. அதனாலேயே இப்ப அது இல்லை அப்படின்னு காடு தான் இந்த பாதிப்பும் இல்லை. அது முதல்ல பாதிச்சிருந்துன்னா இது டெஃபினட்டா பாதிச்சிருக்கும். அப்பவும் அந்த சந்தோஷமும் பாதிக்கல, இந்த துக்கமும் பாதிக்கல. ராமபக்தி பண்றோம், ராமாயணம் கேட்கிறோன்னா நமக்கு இந்த குணம் தான் வரணும். நமக்கானா எத்தை எடுத்தாலும் டென்ஷன். காத்தால பால்காரம் வராத்திலேருந்து ஆரம்பிச்சு சர்வமும் டென்ஷன். எப்ப பாரு கடுகடு கடுகடுன்னு மூஞ்சி. ராமர் அப்படிதான் இந்த ஏன்னர் அப்பேற்பட்ட ஒரு கலையை கத்துன்னு இருக்கார் வித்வான். அப்படி ஒரு பேலன்ஸ் பண்ணுறது தெரியறதுங்கிறது அது ஒரு பெரிய தனி ஆர்ட் தான். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எமோஷன் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த எமோஷனை ஹேண்டில் பண்ண தெரியணுமே, அதை பேலன்ஸ் பண்ண தெரியறதுங்கிறது தான் பெரிய வித்வான். எல்லாரும் ஃபெயில் ஆகுறது அதில் தான். நமக்கு சந்தோஷம்னாலும் கொட்டி தீர்த்துடுறோம், கஷ்டம்னாலும் அதை விட வெடிச்சு தள்ளுறோம். இப்படி இவர் இருந்தார். இந்த கலையெல்லாம் அவருக்கு ஸ்வபாவமா இருந்தது, இயற்கையா இருந்தது, அமைதியே வடிவமா இருந்தார். அதனால தான் இந்த 14 வருஷத்துல இவர் காட்டுக்கு போறது எத்தனை கஷ்டம். அத்தனை கஷ்டத்திலையும் துளிக்கூட ஒரு டெம்பரை லூஸ் பண்ணாத, ஒரு உணர்ச்சி வசப்படாத, அப்படியே அழகா அதை ஃபேஸ் பண்ணி மீட் பண்ணி ஹேண்டில் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கடைசியில விஜயராகவன். இவன் விஜயராமன்னா ராவணனை ஜெயிச்சு லங்கையை ஜெயிச்சது மட்டும் இல்ல, அத்தனையும் ஜெயிச்சிருக்கான். எல்லாத்துலயும் வெற்றி தான். ஒன்னானு ஸ்லிப்பாச்சு இவன் கீழே விழுந்தான் அப்படின்னு இல்லாத அளவுக்கு ஒரு அந்த புத்தி பிரகாசம். இதெல்லாம் தான் வித்வான் சும்மா சர்டிபிகேட் வாங்கிறது மட்டும் இல்லை, இதான். இப்படி ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் வரார். வந்தா காட்டுக்கு வந்தார், சீதையை ராவணன் தூக்கிட்டு போயாச்சு. ஜடாயு குழு கொடுத்தா, ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், தென் திசையை நோக்கி போனான் அப்படின்னு அவருக்கு இவர் காரியம் எல்லாம் பண்ணினர். அடுத்தது கபந்தன் அசுரன், அவனை வதம் பண்ணினர். அவனும் என்ன பண்ணார் அப்படின்னார், அவன் தான் சொல்றான். அடுத்தது கிஷ்கிந்தேல சுக்ரீவன் இருக்கார், சுக்ரீவனை நீ நட்பு கொண்டு அவனோட உதவியினால நீ சீதையை மீட்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ சுக்ரீவனை தேடின்னு போகணும் கிஷ்கிந்தைக்கு. இவர் போற கிஷ்கிந்தேல ரிஷ்யமூக பர்வதம் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கும் போனேன்னா, நான் முன்னமே சொல்லியிருக்கேன், ஹம்பி அப்படின்னு கர்நாடகாவில் இருக்கு. அந்த பிரதேசம் தான் கிஷ்கிந்த. அங்க போனா இவர் ராமலக்ஷ்மணா போறா இல்லையா, அப்போ அந்த பர்வதத்துல இங்க சுக்ரீவன் மறைஞ்சுன்னு இருக்கான், அண்ணா வாலிக்கு பயந்துண்டு. ஏன்னா அந்த ஏரியா தான் மதங்க மகர்ஷி இருந்தது, மதங்கர் ஆசிரமம் எல்லாம் அங்க இருக்கு. இந்த வாலிக்கு மதங்கரோட சாபம், நீ இந்த ஏரியாவுக்குள்ள வந்தீங்கன்னா உன் தலை வெடிச்சுடும்னு. அதனால சுக்ரீவன் என்ன பண்ணான், அண்ணாவுக்கு பயந்துன்னு அங்க போய் ஒளிஞ்சிருந்தான். அப்போ அந்த இடத்துக்கு ராமர் வரார். வந்தா ரெண்டு பேரும் எப்படி இருக்கா, ஆஜானுபாகும் அரவிந்த தலாயுதாட்சம் அப்படின்னு அப்படி கம்பீரமா வீராதி வீரர்களா ரெண்டு பேரும் கையில போராத்துக்கு பெரிய அம்பரா துணி, வில்லு, அம்பும் கையுமா வரா. இத தூரக்கேந்து பார்த்தான் சுக்ரீவனுக்கு இப்ப பயம் வந்துடுத்து. ஏன்னா இந்த இடத்துக்கு எதுக்கு தேடின்னு வரா ரெண்டு பேர்,
அதுவும் பார்த்தாலே 2 பேரை பார்த்தாலே ரொம்ப வீர தீர சுரனா இருக்கு. கையில் ஆயுதம்லாம் வேற வச்சுருக்கா. ஒரு கால் நம்ம அண்ணா வாலி நம்மளை அவன் வர முடியாதுன்னு இவாளை அனுப்பிச்சு நம்மளை வதம் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சிருக்கணும் அப்படின்லாம் சந்தேகம். அது அரண்டவனுக்கு கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்யுங்கிறாப்புல இவன் வாலி வாலின்னு எத்த பார்த்தாலும் மரம் செஞ்சா கூட வாலி தான் ஏதாவது பண்றான்னு பயந்துன்னு இருக்கிறதுனால இவா 2 பேரையும் பார்த்து பயப்படுறா. அப்பதான் என்ன பண்ணினான், தன்னோட மந்திரியா கூட இருக்கிற சகாவா இருக்கிற ஹனுமாரை பார்த்துட்டு சொல்றான், யாரோ 2 பேர் வந்திருக்கா, சந்தேகமா இருக்கு, என்னன்னு போய் பார்க்கணும் அப்படின்னு. அப்போ ஆஞ்சநேயர் வர. ஆஞ்சநேயர் வந்தா ஆஞ்சநேயர் பார்த்து பேசுறார் ராமலக்ஷ்மணால. அதில் அந்த புரோட்டோகாலை பாருங்க, இதான் வித்வான். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார், சுக்ரீவராஜா அவளோட நாம் ஆளு தூதனா வந்திருக்கேன் அப்படின்னா. இப்போ என்ன பண்ணிட்டார் ராமர்னர், நான் நேர பேசப்படாதான். ஏன்னா தூதனுக்கு தூதன் தான் பேசணும். சொல்றாளோ இல்லையோ, இந்த நாட்டு மந்திரி அந்த நாட்டு மந்திரியும் தான் பேசலாம், இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டரும் அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர், அப்படிதான் ஒரு புரோட்டோகால்லாம் இருக்கு இல்லையா. அதுக்கு உட்பட்டு இவர் என்ன பண்றான்னு உடனே லக்ஷ்மணர்கிட்ட நீ பேசுங்கிற ஆஞ்சநேயர்கிட்ட. அப்போ ஆஞ்சநேயர் இப்பதான் இவர் யாருன்னே தெரியாது, இப்பதான் விசிட்டிங் கார்டே கொடுத்துருக்காரு, இவ பார்த்துருக்கா. அவரோட வார்த்தையில பேச்ச ஆரம்பிக்க இன்ட்ரோடக்ஷன்லேருந்தே ராமர் என்ன பண்றார், அசஸ் பண்றார் வந்திருக்கிறவனோட கெட்டிக்காரத்தனம் என்ன அப்படின்னு. அப்போ ஒரு வார்த்தை போடுறாரு, இவன் என்ன பெரிய வியாக்கரண பண்டிதன் மாதிரி பேசுறான் அப்படிங்கிற. அப்படி இலக்கண சுத்தமா பெரிய வியாக்கரண பண்டிதன் அவர். வெறும் வியாக்கரண நவவியாக்கரண பண்டிதர்னா சும்மாவா கத்துண்டார், சூரியன்ட்ட போயின்னா கத்துண்டார். பார்த்த மாத்திரத்துல புரிஞ்சு கொடுத்தோம், இதான் வித்வான். ஒருத்தர் ஏத்தாப்புல வந்தா பேசினா அவ என்ன அப்படிங்கிறத பார்த்த மாத்திரத்துல ஸ்கேனிங் மிஷின் மாதிரி தெரிஞ்சுடணும். அதுதான் கெட்டிக்காரத்தனம், அது வித்வானோட லட்சணம். இப்படி இவர் ஆஞ்சநேயரை பத்தி தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் இவர் தூதுக்கு, அவன் சுக்ரீவரோட தூதனாக தான் வந்திருக்கார். ஆனால் இவர் என்ன பண்ணார், அப்பா நம்மளே ஒரு தூதன் தேடின்னு இருக்கோம், நல்ல ஆள் கிடைச்சா அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துடலாம். ஏன்னு இப்போ லங்கைக்கு அனுப்பணுமே, லங்கைக்கு ஒரு தூதன்னா அனுப்பணும். அங்கே யார் இருக்கான்னா முக்கியமான 2 இருக்கு அங்கே லங்கையில். ஒன்று தன்னோட உசிரையே வச்சுன்னுக்கிற தங்கிட்ட பிரியம் வச்சுன்னுக்கிற மனைவியான சீதை இருக்கா. 2வது தனக்கு பரம சத்ருவான ராவணன் இருக்கான். 2 எக்ஸ்ட்ரீமும் அங்கே இருக்கு. இவர் லங்கைக்கு போனால் 2 பேரையும் ஹேண்டில் பண்ணி ஆகணும். சத்ருவான ராவணன்ட்டையும் அவனுக்கு கோபம் வராத கன்வின்சிங்காக பேசுகிறாப்புல இருக்கணும். பரம பிரியத்துக்கு உரியதான சீதாதேவிட்டையும் அவளுக்கு நம்பிக்கை வராப்புல, அவளுக்கு சந்தேகம் வராத பேசணும். இப்போ இவ 2 பேரையும் ஹேண்டில் பண்ணுறாப்புல ஒரு தூதர் வேணும் அப்படின்னா இவர் பார்த்த மாத்திரத்தையும் தெரிஞ்சிட, நமக்கு ஏற்ற ஆள் கிடைச்சி கொடுத்து. இதான் வித்வான். ஒருத்தரை பார்த்த மாத்திரத்தில் அசஸ் பண்ணி இவ வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும், அதை எப்படி நாம யூஸ் பண்ணிக்கிறது, அவளை என்ன பொசிஷன், இப்படி யாராலையான இன்டர்வியூ பண்ண முடியுமா பார்த்த மாத்திரத்தில் அப்படின்னா அவ்வளோ கெட்டிக்காரராக இருக்கு. ஒவ்வொருத்தரையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறது ஆச்சரியமாக இருக்கு. இவர் காட்டுக்கு போகிறதுன்னு தீர்மானமாச்சு. இவர் காட்டுக்கு வரப்போகிறார். வந்தால் தட்டையாக சொல்லிட்டு வர்றார். அம்மா கௌசல்யா தேவிகிட்ட போய் சொல்கிறார், நான் காட்டுக்கு போகிறேம்மா, 14 வருஷம் இருக்க மாட்டேன் அப்படின்னா அவளால் தாங்கலை, ஒரே அழுது. தவம் இருந்து பெத்த பிள்ளை இல்லையா, அதனால் என்ன சொல்கிறா, நான் இப்போ உபாசன அக்னிஹோத்திரத்தெல்லாம் எடுத்து நான் உன்னோட வந்துடுறேங்கிறா. நான் வந்துதான் நான் வந்துடுறேன் அப்படின்னு புடிவாதமா அம்மா காரி கூட காட்டுக்கு வரேங்கிறா.
இப்படி இவர் காட்டுக்கு என்டையர் ஃபேமிலி அழிச்சுன்னு போனார்னா அப்புறம் நாளைக்கு எப்படி ராவண வதம்லாம் பண்றது? இவளையோ கழட்டி விடணும். ஆனா அம்மாவோ நம்மள்ட்ட உசுறு வச்சிருக்கா. அவளை எப்படி கண்டிச்செல்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் வரக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால அம்மாவை எப்படி கன்வின்ஸ் பண்றா அப்படின்னு வாஸ்தவம் நம்ம. ஆனா அப்பா இங்க இருக்கார். ஒரு பத்னிக்கு பதி எந்த இடத்துல இருக்காரோ அதுதான் அவளுக்கு இடம். பதி சுருஷ தான் முக்கியம். அதனால நீ அப்பாவுக்கு இங்கிருந்து சிசுருஷ பண்றதுதான் உன்னோட தர்மமே வழிய நீ அதை விட்டுட்டு என்னோட புத்திரபாசத்தில் வரைங்கிறது தப்பு. அது தர்ம விரோதம், சாஸ்திர விரோதம். அதனால நீ இங்க இருந்து அப்பாவுக்கு பணிவிடை தான் பண்ணணும் அப்படின்னு இதை சொல்லி அம்மாவை கழட்டி விடுறார். அப்பதான் தாயாரான கௌசல்யா தேவி சொல்றா, எந்த தர்மத்தை நீ பாதுகாக்கிறையோ, எந்த தர்மத்தை நீ காப்பாத்துறியோ அந்த தர்மமே உன்னை காப்பாற்றட்டும்பா, உன் துணைக்க வரட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறா. இப்படி ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல ஒவ்வொருத்தரை ஹேண்டில் பண்ணி அவள்கிட்ட ராவணன்ட்ட எப்படி இல்லாம பண்ணினான்ங்கிறத தியாபிரம்மம் சாகித்யத்தில் சொல்ற. சரச சாம தான பேத தண்ட சதுரா சாட்டி தெய்வம் வேற எவருரா? உனக்கு சமமா வேற என்னடா தெய்வம் இருக்கு? நீ எப்பேற்பட்டவன்? சாம தான பேத தண்டம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒருத்தரை ஹேண்டில் பண்றதுக்கு 4 விதமான உபாயம். சாமம், அவள்கிட்ட ஹிதமா பேசி நல்ல வார்த்தை சொல்லி நம்ம வழிக்கு கொண்டு வருது. தானம் இல்லைன்னா அடுத்தது அதுலேயும் மசி இல்லைன்னா, சரி நான் சொல்றதை கேட்டேன்னா உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தருவேன், அதை வாங்கி தருவேன். இந்த குழந்தைகள்கிட்ட சொல்கிறோம் இல்லையா, எல்லாமே அப்படி தானே இருக்கு. ஒரு பெரிய நாடாக இருந்தால் கூட என்ன பண்ணலான்னு போனால் போகிறது, இதை விட்டு கொடுக்குறேன், அதை விட்டு கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், ப்ராப்ளம் தீர்வு வைக்கணும் அப்படின்னு. அது தானம். அடுத்தது பேதம். இது ரெண்டுத்துக்கும் சரியா வரலைன்னால் அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு, இவா யாரெல்லாம் இவாளுக்கு ஃபேவரபிளாக இருக்காளோ அவளெல்லாம் கலைச்சி விடுறது. என்ன தைரியத்தில் நம்மள்கிட்ட முறைக்கிறானோ, எல்லாம் மாட்டேன்னு புடியாத முடிக்கிறானோ, அதுக்கு யாரெல்லாம் கூட ஒத்துப்படுறாளோ அவளெல்லாம் மொள்ள போய் 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 அங்க அவளெல்லாம் நம்ம வழிக்கு கொண்டு வந்து அவ மூலியமா இவரை வழிக்கு கொண்டு வருது. இன்னைக்கு பார்க்குறோம் அரசியல்ல இதெல்லாம் நமக்கு, இதெல்லாம் தான் ராஜநீதி. இதெல்லாம் பேதம். அதுக்கும் சரியா வரல அப்படின்னா என்னென்ன, இடு ஆயுதத்தை போடு ஆட்டாம தள்ள, கடைசியில் தண்டம், அவ்வளோதான் பனிஷ்மெண்ட் கொடுத்து பண்ணிடுறது. இதில் நீ பரம கெட்டிக்காரங்கிற. இவர் ஆஞ்சநேயரை தூதரா அனுப்பிச்சதே அதுக்காக தான் அனுப்பிச்சார். என்ன, முதல்ல ராவணன்ட்ட ஹிதமாக சொல்லிப்பார், சீதையை திருப்பி கொடுத்துரும் அப்படின்லாம் சொல்லும். அவன் கேட்கலன்னா அடுத்தது மற்ற உபாயங்கள்லாம் அநேகமாக இதுலேயே சால்வ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அதுதான் நல்லவாளுக்கு அழகு. அப்போ சொல்ற, ஹிதவு மாட்டலந்தோ பாக பலிகி தீவி, நீனு நல்ல வார்த்தை என்னெல்லாமோ சொல்லி பார்த்த, அதுக்கு மேலே என்ன பண்ண, சதமுகான அயோத்தியா நித்திய நுண்டி தீவி, உனக்கு அயோத்தி ராஜ்யத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன்ப்பா, நீ சீதையை திருப்பி கொடுத்துருவேன்னா. வேடிக்கை என்ன, இது அயர்வாளாவே சொல்றது. அயோத்தியை எப்படி இவரால் திருப்பி கொடுக்க முடியும்? இவருக்கே அயோத்தி இல்லாத காட்டில் உட்காந்துருக்கார். எப்படி கொடுப்பார் அப்படின்னார், பரதன் மேல இருக்கிற நம்பிக்கையா. இப்போ பரதன் கையில் தானே கொடுத்துருக்கோம், அது மாதிரி ஆயிடுத்துப்பா கொடுத்துறேன் அப்படின்னா அவன் கீழ்ச்ச கோட்டை தாண்ட போகிறதில்ல, கொடுத்துருவான். அதனால
சதமுகான் அயோத்தியா நித்து நின்று தீவி. அதுக்கப்புறம் சொன்னார், நத சகோதரனி ராஜு சேசி, உன் தம்பிமார்களெல்லாம் ஒவ்வொரு தேசத்துக்கு ராஜாவாக்கிடுறேன், ஒன்னு அயோத்திக்கு ராஜாவை அனுப்பிச்சுடுறேன், உன் தம்பிகள் எல்லாம் மற்றவாளுக்கு தேசத்தில் அனுப்பிச்சுடுறேன், ராஜாவா ஆக்கிவிடுறேன் அப்படின்னு. இது ஒன்றுத்துக்கும் அவன் மசி இல்லை. அதனால ஹதமு சேசி தீவி, ஒழிச்சு கட்டிட்டார். இதான் வித்வான்களுக்கு அழகு. எடுத்தோடனே ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்காத, என்னென்ன நமக்கு வழிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த வழியை ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி இதுக்கு நிறைய பொறுமை வேணும். பொறுமை இருந்தால் தான் இதெல்லாம் அப்ளை பண்ண. நாமளா இருந்தால் திடுதுப்புன்னு எடுத்தோடனே சண்டைக்கு வரையான்னு ஆரம்பிச்சிடும். இல்லை, சண்டைனால ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுங்கிறது வேற, அது கடைசி பட்சம். கூடுமான மட்டும் சமாதான வழியில், நல்ல வழியில் நல்லதை சொல்லி நல்லதை பண்ணி, அதுக்காக சில நாம் எதையோ கொஞ்சம் பொருளை இழந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் காசு பணம் செலவழித்து எத்தையோ பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்கணும். இதெல்லாம் தான் ராமர் பண்ணினர். அது அவரோட எந்த சிச்சுவேஷனில் பண்ணுறார், மனைவியை காண அடிச்சுட்டு அப்படியே தத்தளிச்சுன்னு இருக்கிறதே, தவிச்சுன்னு இருக்கிற சமயத்தில் அப்போ கூட பேலன்ஸ் தப்பல்ல, எமோஷனலாக ஒன்றும் பண்ணலை. அதுதான் வித்வான்கள். அதான் நாம் சொல்கிற மூலியம் ஞான திருஷ்டி அப்படிங்கிறோம். நாம் என்ன நினச்சிட்டோம், ஞான திருஷ்டின்னா சினிமா எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூண்டோ உட்காந்துருப்பார், அப்படியே என்னமோ ஒன்று சுத்தம் வரணும், ஒன்றும் சுத்தவும் சுத்தாது, குத்தவும் குத்தாது. ஞான திருஷ்டின்னா அறிவு பார்வை அப்படின்னு அர்த்தம், நேர் பார்வை. எந்த ஒரு விஷயத்தையும், ஒரு சிச்சுவேஷனை அறிவுபூர்வமாக அதை அப்ரோச் பண்ணுறது. நாம் எல்லாத்தையும் எமோஷ்னலாக தான் அப்ரோச் பண்ணுறோம். இந்த எமோஷ்னலாக அப்ரோச் பண்ணுறது எதுவுமே கரெக்டாக வராது. நாமளே என்ன பண்ணுறோம், அவசரப்பட்டேன் சார் அப்படின்னு அப்புறம் அறிவை முழிச்சுன்னதுக்கு அப்புறம் வீட்டில் போய் உட்காந்து யோசனை பண்ணி, நான் அப்படி பேசிருக்க கூடாது அப்படின்னு. ஏன் அது முதல்லையே தெரியல அப்படின்னா எமோஷன் வந்து கெடுத்துடுத்து. ஆனால் ராமருக்கு எந்த ஒரு சமயத்திலும் அந்த எமோஷ்னலாகவே அவர் இல்லை, எல்லாம் அறிவுபூர்வமாக தான் அதை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணியிருக்கார் அப்படின்னு. இப்படி சின்ன சின்ன விஷயம் மாதிரி இருக்குது ராமாயணத்தில் பார்க்குறதே. அவரோட அந்த படித்த படிப்பு, அறிவு, அதோட அந்த பக்குவம் பிரகாசிக்கிறது. அதே மாதிரி பரதன் வந்து பேசுறதே, பரதன்ட்ட எப்படி ராஜ தர்மத்தை உபதேசம் பண்ற பார்த்தா, இவர் எவ்வளவு அந்த ஒரு க்ஷத்ரியனா அதுக்கு உண்டான விஷயத்துல ஒரு ராஜ்ய பரிபாலனை பண்றதுக்கு எவ்வளவு திறமை இவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத படம் பிடிச்சு காமிக்கிறாப்பல பரதன்ட்ட கேட்கிற. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்காளா, அப்படி இருக்காளா, இப்படி எல்லாம் சொல்லி இவர் தன்னோட அந்த பெரிய வித்வான் தான் இவர் அப்படிங்கிறத நிரூபணம் பண்றாப்புல இருக்கு. அப்படி இல்லைன்னா 11,000 வருஷம் ஆட்சி பண்ண முடியுமா என்ன? ராமராஜ்யம் எப்போ 21st செஞ்சுரியில கூட சொல்ற அளவுக்கு ஒரு ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணியிருக்கார் அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பா இருந்திருக்கணும். அப்படின்னா அதை பண்றவர் எவ்வளவு கெட்டிக்காரரா இருக்கணும், விஷயம் தெரிஞ்சவரா இருக்கணும். அப்படிதான் ராமர் இருந்திருக்கு.